Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ எல்லாம் லாக்டவுன்னால வீட்ல எல்லாரும் உட்கார்ந்திருப்போம். நமக்கு பானிபூரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். பானிபூரி லவர்ஸ்க்கு சொல்லவே வேணாம். அது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்போ எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செஞ்சதுல எப்படி பானிபூரி வந்திருக்கா இல்ல சொதப்பிருச்சா எப்படி என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கடையிலேருந்து வாங்கின ரவை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பானிபூரி செய்யறதுக்கு கண்டிப்பாக ரவையும் மைதாவும் தான் கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது இருந்தால் தான் வந்து நமக்கு நல்ல புஃப்னு நமக்கு கடையில் வாங்குற மாதிரி மொறுன்னு வரும் பூரி. நம்ம நார்மலாக கோதுமாவில் செய்கிற மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா வராது. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த பூரி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து மாவை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணையிறோமோ அந்த மாதிரி தான் பிணைஞ்சு எடுக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பூரி நல்லா புஃப்னு வரும். ஃபஸ்ட்டு நம்ம பிணையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டு குழச்சி நம்ம பிணையும் போது நமக்கு வந்து சாஃப்டாயிரும் மாவு. இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஒட்டாத மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து தேய்க்கணும். அப்போ தான் நல்லா வரும் பூரி. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு துணியில் ஈரம் பண்ணி மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து காயாது. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம புதினா தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம புதினா ப்ளஸ் மல்லித்தலை வந்து எடுத்துருக்கோம். இது வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி போட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு நான் வந்து இஞ்சி எடுத்துருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த பானி செம்மையாக இருக்குங்க. அந்த புதினா தண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த பானிபூரி கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஆம்ச்சூர் பவுடரெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறனால நம்மக்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர்லாம் இருக்காது. அதனால நான் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கணும்ல, அதுக்காக. ஆம்ச்சூர் பவுடருங்கிறது இந்த மாங்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க காய வச்சு, அந்த பவுடரை வந்து சேர்ப்பாங்க நார்த் இண்டியன்ஸ். நம்மக்கிட்ட வீட்டில் இருக்காது அந்த பவுடர்லாம். அதனால் இந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அரைச்சாச்சு பாருங்கள். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த புதினா சக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுத்து அரைச்சி வச்ச சீரகத்தூள். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து எடுத்துருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணுறது. இது போட்ட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அளவு பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ. நல்லா லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பானி வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க.
நம்ம புதினா தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளி சட்னி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன் நல்லா. அது நல்லா கரைச்சி வாணலியில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரத்துக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுங்க, ரொம்ப காரமாக இருந்தால் இது நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி வெல்லம் இல்லாதனால சுகர் ஆட் பண்ணுறேன். வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துருக்கேன். அது நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். அதில் கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்ற மாட்டாங்க, டேட்ஸ் தான் வந்து அதில் பிச்சு ஒரு 7-8 டேட்ஸ் வந்து போடுவாங்க. வீட்டில் டேட்ஸ் இல்லை, தீர்ந்து போச்சு. அதனால் நான் இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கு, அதே டேஸ்ட்டு வந்து கிடைக்கிது இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ணாலும். உங்கள்கிட்ட டேட்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அந்த புளி தண்ணி நல்லாயிருக்கு. உங்கள்கிட்ட பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு 7லேருந்து 8 பிச்சு போட்டு அது வந்து நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம கடையில் கிடைக்கிற அதே மாதிரி புளி சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஆனால் அதே டேஸ்ட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செய்யும்போது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது. இது வந்து அப்பப்போ இலக்கி விட்டுட்டே அடி பிடிச்சிரும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் லிக்யூடாக வேணும்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் செய்ததுனால நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு திக்காக தான் வேணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம புளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க, அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு. அதுலேருந்து ஒரு சின்ன உருளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனால் ரொம்ப நைஸாக வந்து தேய்ச்சிடுங்க, அப்போ தான் வந்து பூரி நல்லா பர்ஃபெக்டாக வரும். நல்லா புஃப்னு சாஃப்டாக, அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பூரி. இல்லைனா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் சுடுற மாதிரி பூரி ஆயிரும், புஃப்னு வராது. நல்லா லேஸாக வந்து முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூரியோட ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ஏதாவது டப்பா மூடி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கேப் வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா கிடச்சிரும் நமக்கு. பானிபூரியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக அதே மாதிரி நல்லா புஃப்னு வரணும். அப்போ தான் வந்து அந்த பானி, அந்த பொட்டேட்டோ மசாலா இதெல்லாம் வந்து உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேயும் நிற்கும். இல்லை நம்ம வந்து நார்மல் பூரி மாதிரி அமுங்கி போயிடுச்சுன்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு இருந்தால் தான் பூரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவு வந்து அந்த ரவுண்ட்லேருந்து இழுத்தோன்னா அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும் அழகாக. பாருங்கள், நம்ம பூரிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பூரி போட்டு எடுக்கும்போது ஹீட் வந்து ஃப்ளேம் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கணும். மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் அந்த பூரி வந்து நல்லா பொரிஞ்சு புஃப்னு வரும். பாருங்கள், நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தான் அந்த பூரி வந்து நல்லா புஃப்னு வரும். இல்லைனா அப்படியே அமுங்கிக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒவ்வொரு பூரியும். அப்போ தான் வந்து நல்லா புஃப்னு கிறிஸ்பியாக வரும். போட்ட உடனே வந்து எடுத்துடாதீங்க. அது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வந்து கிறிஸ்பி ஆகட்டும். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இல்லைனா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வதன்னு ஆயிரும். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் திருப்பி போடுங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பூரி வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, புஃப்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பூரி வந்து நல்லா வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட் ட்ரைலே வந்து கிடச்சிருக்கு நமக்கு. பார்க்கலாம், மற்ற எல்லா பூரியும் போடுவோம். எல்லா பூரியும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு பொட்டேட்டோ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுட்டு எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா உடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு காரத்துக்காக நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பும் ஜீரகத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லித்தழை இல்லை, தீந்துடுச்சு. அந்த பானி மசாலாலாம் போட்டுட்டேன். இது கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு. நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானிபூரி சாப்பிட்லாம் வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம பூரின்னு. இந்த மாதிரி தான் பூரி வரணும். அப்போ தான் நம்ம ஷாப்பில் வாங்குகிற பூரி மாதிரியே கிடச்சிருக்கும். பாருங்கள், எல்லா பூரியுமே நல்லா புஃப்னு நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா பூரியும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மசாலா வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளித்தண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து அந்த புளி சட்னி வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த புளி சட்னியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு லேயர் மாதிரி நமக்கு நிற்கிது பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நான் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து கேரட் துருகி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட் கிடைக்கும்ல, அதுக்காக. இப்போ வந்து அந்த பானி தண்ணியில் முக்கி எடுத்துட்டோம். நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. இப்போ வந்து நானே சாப்பிட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. உண்மையாக நம்ம ஷாப்பில் வாங்குகிற பானிபூரி மாதிரியே கிடச்சிருக்கு நமக்கு. இவ்வளோ தான் நம்ம வந்து வீட்லேயே பானிபூரி செஞ்சு பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரைலே வந்து நல்லா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பானிபூரி இதே மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.